இது வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் பாவமா இருந்தாலும் ராகுவும் கேதுவும் 2 ராட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உச்சமடைகிறது விருச்சிகத்துல. அப்ப 2 ராட்சஸ் உச்சம் அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா பெரிய லெவல்ல இவங்க சாதிப்பாங்க. நீ கஷ்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சந்திக்கலையோ அவ்வளோக்கு அவ்வளோ மொத்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர போற அப்படின்றத நீ நிதர்சனமா புரிஞ்சுக்கோ. யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். உண்மை இதுதான். சனி பஞ்சம சனியா இருக்கான். இவங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனியே இருக்கான். எல்லா விதத்திலயும் சனி சப்போர்ட்டிவா இருப்போம். ஃபர்ஸ்ட் பிளஸ். ஆனா கடந்த வருஷம் அஷ்டமத்து குரு உங்களை பெரிய லெவல்ல ட்ராப் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்தினா, ஆனா அதே அஷ்டமத்து குருவா இருந்து கஷ்டப்படுத்தினவன் இப்ப பாக்கிய குருவா இருந்து உங்களுக்கு எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கொடுக்க போறோம். இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு குரு பயிற்சியில குரு பகவான் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கொடுக்க காத்திருக்கார்? பொது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம். ஓகேங்களா? அப்ப இது வந்து சபிக்கப்பட்ட ராசி. நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, ஏமாற்றத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் சொல்றது உண்டு. அப்ப நிறைய விருச்சிக ராசி சுய ஜாதகம் பார்க்க வரும்போது ரொம்ப வந்து ஓப்பனா ஒரு விஷயத்த கேட்பாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாட்டுன்னு சிவனேன்னு இருக்கோம், நாங்க வந்து நோய்வாய்ப்படுவோம், ஏமாறுவோம் சொல்லி சொல்லி நாங்க ஏமாந்துருவோமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு வருது. ஏன் இந்த மாதிரி எல்லா ஜோதிடர்களும் சொல்றீங்க அப்படிம்பாங்க. அப்ப நான் ஒரே வார்த்தை சொல்வேன், நான் இது வரைக்கும் ஒரு நாளும் விருச்சிகத்தை பத்தி சொன்னது கிடையாதுமா. ஏன்னா என் குழந்தைய விருச்சிக ராசி. ஓகேங்களா? விருச்சிக ராசி, மிதுன லக்னம், விசாக நட்சத்திரம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது சொல்லுவேன், இல்லம்மா நான் அப்படி சொன்னது கிடையாது அப்படின்பேன். பட் இருந்தாலும் என் குழந்தை விருச்சிகம் அப்படின்றதுக்காக நான் சொல்லாம இல்லம்மா. பேசிக்கா வந்து எதுக்கு நாங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி அவங்கெல்லாம் சொல்றது உண்மையா இருந்தாலும், இது வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் பாவமா இருந்தாலும் ராகுவும் கேதுவும் 2 ராட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உச்சமடைகிறது விருச்சிகத்துல. அப்ப 2 ராட்சஸ் உச்சம் அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா பெரிய லெவல்ல இவங்க சாதிப்பாங்க. விருச்சிகத்தை 100 அடி நீ பள்ளம் நோண்டி புதைச்சு வச்சா கூட அது முளைச்சு வரும், ஆலமரமா தழைச்சு நிற்கும். பீனிக்ஸ் பறவைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அப்படிப்பட்ட ராசி நீங்க ஏமாறுறீங்களா? நல்லது. when you are facing the tough, you should think the tough is going out of our life அப்படின்றது உண்மை. நீ கஷ்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சந்திக்கலையோ அவ்வளோக்கு அவ்வளோ மொத்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர போற அப்படின்றத நீ நிதர்சனமா புரிஞ்சுக்கோ. யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். உண்மை இதுதான். அப்ப என் குழந்தைக்காக நான் சொல்லலை. எப்பயுமே நான் என் குழந்தைகிட்ட எப்பயுமே சொல்லுவேன், அம்மாக்கு அப்புறம் பின்னாடி என்னோட லைஃப்க்கு பின்னாடி கூட நீ என்னோட விருச்சிக ராசி வீடியோ பார்க்கணும் அப்படின்பேன். அவன் மிதுன லக்னம். ஓகேங்களா? இருந்தாலும் நான் சொல்வேன், நீ வந்து விருச்சிக ராசி வீடியோ பார்க்கணும் கண்ணு அப்படின்பேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த விருச்சிகத்தை பத்தின ஒரு தப்பான புரிதல் இருக்கிறதுனால நீ எந்த பாரு அப்படின்றத நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய விருச்சிகம் சொல்லுவாங்க, மேம் நான் ரொம்ப நாளா நல்லா இல்ல, பிறந்ததுல இருந்தே நல்லா இல்ல, ஏன் விருச்சிகத்துல பிறந்தனே தெரியல அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் சொல்லும் போது இப்ப என் குழந்தைய நிறைய விருச்சிக ராசி வீடியோ பார்த்து சொல்லிட்டு, ஐயோ விருச்சிகம் கஷ்டப்படுமா அம்மா, நல்லாவே இருக்காதா அப்படின்லாம் கேட்பான். அப்படிலாம் இல்ல கண்ணு, நீ எல்லாம் சௌக்கியமா இருப்ப அப்படின்னு நானே சொல்லுவேன். அது என்னமோ அந்த தவறான புரிதல்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப நாளா நல்லா இல்லை அப்படின்னாலும் சனி பயிற்சியில இருந்து விருச்சிகத்துக்கு மாற்றம் அப்படின்றது வரும். பெரிய லெவல்ல மாற்றம் வராம இருக்கிறதுக்கு குரு வந்து 8ல இருந்தான். அப்ப பஞ்சம சனி பஞ்சம சனியா இருக்கான். இவங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனியே இருக்கான். எல்லா விதத்திலயும் சனி சப்போர்ட்டிவா இருப்போம். ஃபர்ஸ்ட் பிளஸ். ஆனா சனி சப்போர்ட்டிவ் ஆன உடனேவே குரு வந்து பாத்தீங்கன்னா 8ல போயிட்டான். அப்ப அஷ்டமஸ்தானத்துல குரு நிறைய விருச்சிகம் கடந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, சேர்க்கையில இப்ப ரொம்ப சின்ன பிள்ளைங்கள நம்ம கணக்கெடுக்கூடாது இல்லைங்களா? ஓரளவுக்கு கொஞ்சம் பெரியவங்க தேவையில்லாத சேர்க்கை, அதனால குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அவப்பேர், அவசொல், ஆரோக்கிய குறைபாடு, குட்டி குட்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் சந்திச்சாங்க. அதே மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது விருச்சிகத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி இந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப்னால ட்ராப் ஆனது அப்படி நிறைய விருச்சிகம். இது எதனால அப்படின்னா அஷ்டமத்து குருனால. கடந்த வருஷம் அஷ்டமத்து குரு உங்களை பெரிய லெவல்ல ட்ராப் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்தினா, ஆனா அதே அஷ்டமத்து குருவா இருந்து கஷ்டப்படுத்தினவன் இப்ப பாக்கிய குருவா இருந்து உங்களுக்கு எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கொடுக்க போறோம். எந்தெந்த விதத்துல அசிங்கப்படுத்தினாலும் அந்தந்த விதத்துல உங்களை வந்து போற்றத்தக்க கூட ஒரு பர்சனா ஆக்க போறா அப்படின்றது பிளஸ். சின்ன அளவிலாவது ஒரு மாலை, மரியாதை, அந்தஸ்து, ரிவார்டு உண்டு. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ற குழந்தைகளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் சூப்பரா படிப்பாங்க. ஸோ அப்பாக்கும் இவங்களுக்குமான ஒரு உறவு முறையில ஒரு இணக்கம் அப்படின்றது இருக்கும். அப்பானோட ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் பெரிய பிளஸ்மா. அதுக்கு மேல குரு வந்து பாருங்க இவங்க சுயஸ்தானத்தை பாக்குறாரு. விருச்சிகம் எப்பயுமே சின்ன பிள்ளைங்களா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லுமா, நான் நாளைக்கு காலைல 10 பேஜ் படிச்சு முடிக்கிறேன் அப்படிங்க. நாளைக்கு காலைல ஏற்கனவே நேற்று 10 பேஜ் படிச்சு முடிக்கிறேன்னு சொன்னேன் சாமி, படிச்சுட்டே சாமி அப்படின்னா அது நேத்து இது இன்னைக்கு. அந்த மைண்ட் வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். வேவரிங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு மத்தியம வயசு பக்குவப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி வேவரிங் மைண்ட் அப்படின்றது இருக்காது. ஸ்டபர்னா ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அதிலே ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க. முயற்சி ஸ்தானத்தை குரு பாக்குறாரு. நல்ல விஷயத்த முயற்சி பண்ணி சக்சஸ் ஆவாங்க.
Okay. 5ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு. பேசிக் எஜுகேஷன் இப்ப யூஜில அழகா சீட்டு கிடைச்சிடும். ம். இந்த லவ்ல இருக்கவங்க லவ் சக்சஸ் ஆகும். இந்த மாதிரி Okay. நிறைய விஷயம் சொல்லலாமா? ஓகே, சூப்பர். அவார்டு ரிவார்ட் கிடைச்ச வந்து விருச்சிகம் வந்து நிறைய வெற்றிகளை பெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஓகே மேம், விருச்சிக ராசி நேயர்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம், இந்த விஷயத்தை மட்டும் எகெயின் ரிப்பீட் பண்ணிடவே கூடாதுன்னா என்ன விஷயம்? கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னா 4ல ராகு இருக்கா, சுகஸ்தான ராகு. அதுல நிறைய நல்லது இருக்கு. ஓகேங்களா? நெகட்டிவ் என்ன அப்படின்னா என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் ஒரு விஷயத்த செய்யறேன். Okay. ரொம்ப சிம்பிள், நான் வீடு வாங்க போறேன் அப்படின்னா என்னோட பட்ஜெட் வந்து 50 லட்சம் ரூபாய். அங்க வீடு போய் பார்க்கும்போது 1 கோடி ரூபாய் வீடு தான் எனக்கு பிடிச்சிருக்கும். நான் டக்குன்னு வந்து வாங்கிடுவேன். வசதி வாய்ப்பு இருக்குன்னா அதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. நான் மிடில் கிளாஸ் அப்படிங்கும்போது அதை அனலைஸ் பண்ணணும். பின்னாடி கண்டிப்பா. அதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐயோ வீடு இன்னும் அழகா தான் இருக்கு, ஆனா இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல, 1ஆம் தேதி வர போகுதுனாலே பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஓகே, இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. பெரிய Okay. செலவு ரிப்பீட் பண்ணக்கூடாது. அனலைஸ் அதாவது பண்ணணும். அகலக்கால் வைக்க கூடாது கண்டிப்பா, அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா. அழகா சொல்லியிருக்கீங்க. சூப்பர்மா. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் எது? விருச்சிகம் அப்படின்னாலேமா இவங்க வந்து ஏமாற்றம், பிரச்சனை, கஷ்டம் எதையுமே சந்திக்க கூடாது அப்படின்னா உன்னோட ராசியாதிபனே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். ஓகே, அப்ப முருகப்பெருமான வழிபாடு பண்ணு. Okay. எந்த விதத்துலயும் நீ பெரிய லெவல்ல கஷ்டம், ஏமாற்றம், துரோகம், நோய்வாய்ப்படுறது எதுவுமே இல்ல மாட்டேன். அழகா சக்சஸ் ஆகி போயிட்டே இருப்ப அப்படின்னு சூப்பர். சொல்லலாம். மிருகப்பெருமானா வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை அப்படின்றத கெட்டிமா புடிச்சுக்கும். ஓகே மேம், அருமை. ஓகே, விருச்சிகத்துக்கு வந்து குரு பகவான் இந்த விஷயத்த கட்டாயம் கொடுத்துட்டே போவார் அப்படின்னா என்ன விஷயம்? யூஜி முடிச்சுட்டேன், பிஜி 3 வருஷமா ட்ரை பண்றேன். அழகா பிஜி படிச்சுடுவாங்க. ஓகே, வெளிநாடு போய் படிக்கணும் பிளான் பண்றவங்க சாலிடா வெளிநாடு போய் படிப்பாங்க. சூப்பர். எஜுகேஷனை கொடுக்க போறார் இல்லையா? சூப்பர். ஸோ எல்லாருக்குமே இந்த உலகத்துல வந்து வளரக்கூடிய வாழக்கூடிய எல்லாருக்குமே தேவையான ஒரு அத்தியாவசியம் அப்படின்றது படிப்பு. கல்வி, படிப்பு அப்படின்லாம். ஸோ இந்த விஷயத்த வந்து குரு பகவான் கொடுக்க போறாரு அப்படின்னா வேற என்ன வேணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ ரொம்ப அழகா அற்புதமா விருச்சிக ராசி நேயர்களுக்காக பலன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி.